எப்பயுமே விதவிதமாக சாப்பிட்டா தான் மனசு நிறையும்லாம் இல்லை. சூடான சாதம், இந்த மாதிரி சிம்பிளான ஒரு சிக்கன் குழம்பு, ஒரு முட்டை, சிக்கன் 65 வச்சு மட்டும் சாப்பிட்டா அம்புட்டு ருசியாக இருக்கும் தெரியுமா? எப்பயும் சொல்கிறது தான், மண் சட்டியில் செஞ்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துட்டு, ஒரு ஸ்டார் அனீஸ், 2 கிராம்பு, சின்ன துண்டு பட்டை, ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, கல்லுப்பு சேர்த்து வதக்கி விடுங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க, பேஸ்ட்டாக சேர்க்காதீங்க. இதை லைட்டாக வதக்கி விட்டுட்டு, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கூடவே 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் சேர்த்துட்டு, மஞ்சள் தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இது கூடவே வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்தீங்கன்னா இன்னும் டேஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு வேக விட்டுருங்க. இப்போ மசாலா ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சமாக தேங்காய், இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, சீரகம், மிளகு சேர்த்துட்டு இதை அப்படியே ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. நம்ம தண்ணி சேர்க்கவே இல்லை பார்த்தீங்களா? இப்போ தண்ணி விட்டு வந்துருச்சா? இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக விடுங்க. ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். சாதம், இட்லி, தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.